இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேற்று பார்த்த தொடர்ச்சியாக நம்ம வஞ்சிக்கப்படாது இருக்கணும்னா நம்ம எந்தெந்த காரியங்களை கவனமாக பார்க்கணும். நம்முடைய இருதயமே நம்ம வஞ்சிக்குதுன்னா நமக்கு வஞ்சனை வெளியில் இல்லை, நமக்கு உள்ளே தான் பிரச்சனைங்கிறது தெரியுது. இப்போ நமக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முதல் சிந்தனை என்னென்னா, நம்முடைய சிந்தனைகளை நம்ம முதல்ல உற்று நோக்க ஆரம்பிக்கணும். நம்ம எதுக்காக ஒரு காரியத்தை குறித்து விருப்பப்படுறோம், ஏன் இதை செய்யணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி நம்மளுடைய சொந்த சிந்தனையே நம்ம சோதித்து அறிய வேண்டும். ஏன்னா தேவன் அப்படி தான் சோதித்தருகிறார், மனிதனுடைய உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறாரு. அது மாதிரி நமக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைகள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா, ரோமர் 8 சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவங்க. அதே நேரத்தில் மாம்சத்தில் நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவற்றை தான் சிந்திக்கிறாங்க, ஆனால் ஆவியில் நடக்கிறவங்க ஆவிக்குரியவற்றை சிந்திக்கிறாங்கன்னு. அப்போது என்ன காரியம்னா, நான் மாம்சத்தில் சிந்திச்சேன்னா எனக்கு மரணம் வந்துவிடும். மாம்சத்தில் சிந்திக்கிற எவனும் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ஆனால் ஆவியின் சிந்தையில் நான் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு. அப்போ மாம்சத்தில் நான் சிந்திக்கிறேன்னா ஆவியில் சிந்திக்கிறேனாங்கிறத நான் முதல்ல வகையறுத்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தானே யோசிக்கிறேன், அதை நான் நல்லதுக்காக கூட யோசித்துருக்கலாம் இல்லையா? எனக்கு வர்ற சிந்தனை நல்ல சிந்தனையாக தானே இருக்குது இது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படமாக பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளின் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போது நான் யோசிக்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன இன்டென்ஷன், என்னுடைய நோக்கம் என்ன? ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன், நல்லது மாதிரி தெரியுது, இந்த காரியத்தை செய்வோம், இதை இந்த மாதிரி செய்வோன்னு ஒரு முடிவு பண்ணுறேன். என் பார்வைக்கு அது நலமாக தான் தோன்றுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த உள்நோக்கத்தை அறியறதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் அது என்ன செய்யுது, ஒரு 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஸ்வார்டு மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ குவிக் and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of joints and marrow. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைகள் நம்மை ஆழ்ந்து யோசிக்க வைக்குது பாருங்க. அதை யோசித்து பார்த்தா இப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியுது. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அது வாழை மாதிரி நம்முடைய அடி இருதயம் வரைக்கும் போய் அது உள்ளே போய் நமக்குள்ள காரியத்தை பிரித்து காட்டுது. என்னன்னா, நம்முடைய தவறுகள் என்னங்கிறத அம்பலப்படுத்துது. நம்முடைய டார்க் சைடு ஏதாவது நமக்குள்ளே இருந்துன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதை பொய்யிலிருந்து உண்மையானது என்னங்கிறத வெளிப்படுத்தி காண்பிக்குது என்று சொல்லி, அதுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற உதாரணம் என்ன தெரியுமா? ஆத்துமா ஆவி என்று 2 விஷயங்களை அது பிரித்தறியுதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்துமா அப்படிங்கிற வார்த்தைக்கு சுகே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன செய்யுது, அந்த ஆத்துமாவில் என்னெல்லாம் இருக்குது? நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சி, நம்மளுடைய சுபாவம் அல்லது குணத்தை அது குறிக்குது. அப்போ ஒரு ஆத்துமா அப்படின்னா என்னுடைய ஆத்துமாவில் எனக்கு என்ன பிடிக்குமோ, நான் எதை விரும்புவேனோ அதெல்லாம் அதில் ஸ்டோர் ஆகி இருக்குது. அது என்னுடைய சுபாவத்தை அது வெளிப்படுத்துகிறதாவே இருக்குது. அதே நேரத்தில் ஆவி என்பது என்ன? நுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மை தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதி. இது என்ன செய்யுது, நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனில் தேவனோடு இணைகிறோம் பாருங்க, கர்த்தரோடு பேசுகிறோம் பாருங்க, அதுதான் அந்த ஆவி. ஆண்டவர் தான் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும்னு சொன்னாரே, அந்த ஆவி தான் அது. அப்படியானா என்னுடைய ஆத்துமா எதை சிந்திக்குதோ அதுக்கு நேர் எதிர்மாறா என்னுடைய ஆவி சிந்திக்குதுன்னா என்ன அர்த்தம்? என் ஆவி அது தேவனுக்குரியவற்றை யோசிக்குது, ஆனால் என் ஆத்துமா பூமிக்கு அடுத்த காரியங்களை, என் மாம்சத்துக்குரிய விஷயங்களை அது
யோசிக்குது. அதனால தான் பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று கேட்கிறார். அப்படியானா நமக்குள்ளே 2 இருக்குது. ஒண்ணு இந்த மாதிரி நோக்கத்துல சிந்திக்கிறது, இன்னொன்னு ஆவி. அப்ப இத நம்ம பிரித்தறியணும்னா, அதுக்கு வேத வசனம் நமக்கு அவசியம். அப்போ நம்ம இப்படி ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிறோம் இல்லைங்களா? இதை தியானிக்க தியானிக்க நம்ம நீதியின் வசனத்துல பழக்கம் உள்ளவங்களா மாறுகிறோம். மாறும்போது வேத வசனத்தின் வெளிச்சத்துல நம்மளுடைய சிந்தனைய நம்ம வகையறுத்து, எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக நம்ம செய்றோங்கிறத நாமளே கண்டுபிடிக்க முடியும் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, ஆண்டவர் குடுத்திருக்கிற உதாரணம் வந்து கணுக்கள், ஊன் அப்படிங்கிறாரு. ஜாயிண்ட்ஸ் அண்ட் மேரோ அப்படின்னா, ஒரு பிசிக்கல் பாடியிலேருந்து அழகா ஒரு உதாரணத்தை ஆண்டவர் குடுக்குறாரு. இப்போ கணுக்கள்னா என்ன? ஜாயிண்ட்ஸ், எலும்புகள் இணையக்கூடிய ஒரு இடம். நம்ம உடம்பு செயல்படணும்னா இந்த இந்த கணுக்கள், இந்த ஜாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிப்புறமா பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனா, அந்த எலும்புகளுக்குள்ள மேரோன்னு ஒண்ணு இருக்கு. போன் மேரோன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த ஊன் என்று சொல்லக்கூடியது. அது வெளியில தெரியறதில்ல. அது உள்ள மறைவா இருக்குது. அதிலிருந்து தான் என்ன ஆகுதாம், அந்த செல்ஸ் அண்ட் பிளட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கும் அதே மாதிரி வெளியில ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும், உள்ளுக்குள்ள இருதயத்தின் உள்ளார சில எண்ணங்கள் மறைந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம என்ன நோக்கத்துக்காக செய்றோங்கிறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். சரி. இப்ப பாருங்க, இதை வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கான காரியம் என்னன்னா, தேவன் எப்போதுமே ஒரு காரியத்தை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல என்றுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் தேவன் சோதித்து அறிவார் என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 8 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இன்று உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. பார்த்தீங்களா? இது இஸ்ரவேலர்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த நாட்கள்ல என்ன செஞ்சாரு? சோதித்து அறிந்தார். எதுக்காக? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கா? இல்ல. என் இருதயத்துல நான் தெரிஞ்சுக்கணும் எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அப்ப அதை என்ன செஞ்சாரு? எப்படி அதை செஞ்சு முடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, பசியினால வருத்தினாரு. அது மட்டுமல்ல, அவங்கள தண்ணி இல்லாம தாகத்தினால நடத்தி கொண்டு வந்தாரு கொஞ்ச நாட்கள்ல. எதுக்காக? கஷ்டப்படுத்தணும்னு சொல்லியா? இல்ல. நீ பசியா இருக்கும்போதும் தாகமா இருக்கும்போதும் உன் வாயில என்ன வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஏன்னா நிறைவா இருக்கும்போது நம்ம அல்லேலூயா ஆண்டவர் ஸ்தோத்திரம்னு சொல்றோம். ஆனா துன்பமும் பிரச்சனையும் வரும்போது அதே மாதிரி சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட தேடி வந்தவங்க அப்பத்துக்காக வந்தாங்க. அப்பத்த ஆண்டவர் கொடுக்கலன்னா தேடி வந்திருப்பாங்களா? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? ஒரு பெனிஃபிட்டுக்காக வைக்கல. உறவுனால நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருகிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா அதுக்காக ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிட்டுக்காக நம்ம வரல. உறவுனால, அப்பா நீங்க எனக்கு வேண்டும். நீங்க என்னை உண்டாக்குன தகப்பன், நான் உங்க குமாரன். ஏன்னா உங்களுக்காக, எனக்காக உங்க அருமையான இரத்தத்தை சிந்தி, உங்க குமாரன் என்றும் பாராம நீங்க உங்க சொந்த குமாரனை எனக்கு கொடுத்தீங்க. ஆகையினால அன்பு உண்டாயிருக்கு என்று சொல்லி அந்த அன்புனால வரணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட ஒரு உள்நோக்கத்துக்காக வர்றதா இருக்கவே கூடாது. அப்படி வந்தா என்ன நடக்கும்? அந்த நோக்கம் நிறைவேறினோடனே ஆண்டவரை விட்டு போயிடுவோம். அல்லது நோக்கம் நிறைவேறலைனாலும் ஆண்டவரை விட்டு போயிடுவோம். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம இருதயத்துல என்ன இருக்குங்கிறத காண்பிக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க அவங்க மன்னா கிடைக்காம, தண்ணி இல்லாம இருந்த நாட்கள்ல, அவங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறத காண்பிக்கிறதற்காக கர்த்தர் அவங்கள பசியினால வருத்தினாரு என்று வேதம் சொல்லுது. சரி, அதே மாதிரி எரேமியா 17 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்போ இங்கேயும் கர்த்தர் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அவர் சர்ச் பண்ணி நமக்கு காமிச்சு கொடுப்பாரு. உனக்குள்ளே என்ன இருக்குன்னு நீயே தெரிஞ்சுக்கோ என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி நீதிமொழிகள் 17 சொல்லுது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும்
சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். எப்படி ரிஃபைன் பண்ணணும்னா, ஒரு கோல்டை ஒரு சில்வரை ரிஃபைன் பண்ணணும்னா அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஃபைனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு ஃபர்னஸில் தூக்கி போடுறாங்க, ஒரு சில்வர் ரிஃபைனிங் பாட்டில் தூக்கி சில்வரை போடுறாங்க. அப்போ அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியில் வந்துடுது. அது மாதிரி தேவன் நம்மை சோதிப்பார் என்று அறிந்து கொள்கிறோம். அப்போது சோதனையின் நோக்கம் என்ன? நம்மை சும்மா சோதிப்பது ஏதோ ஒன்று பார்க்கறதுக்காக இல்லை, நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அது தீங்கிழைப்பதற்காக அல்ல, நமக்கு நன்மை செய்யவே அவர் நம்மை சோதிக்கிறார். ஏன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பையன் சரியான பாதையில் நடக்கணும்னு விருப்பப்படுவது போல தேவனும் நம்முடைய வழிகளில் பிரியமாக இருக்கிறாரு. நம்ம செய்யக்கூடிய நம்ம இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சின்ன காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் பெரிய காரியத்தில் நடந்து கொள்வோம். ஆக ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நம்மை கவனமாக பார்த்து நடத்துவதற்காகத்தான் இந்த சோதனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சரி, அடுத்தது என்ன? விசுவாசத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் சோதிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம பலவிதமான துன்பங்களை கடைந்து மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை நம்ம காண்கிறோம். ஏன்னா வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த உதாரணங்களில் என்ன பார்க்குறோம்? யோபுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணம் என்ன? யோபு அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறாருன்னு தேவனே சாட்சி கொடுத்தாரு. யாருக்கிட்ட? சாத்தான் இடத்துல. அப்போ சாத்தான் யார்? சோதனைக்காரன். கர்த்தருக்கு தெரியாதா? அவனிடத்துல போய் சாட்சி கொடுத்தா அவன் போய் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாதா? ஏன் சொன்னார்? அவன் செய்யட்டும்னு தான் சொன்னார். காரணம் என்ன? யோபுவுக்குள்ள ஒரு இம்ப்யூரிட்டி இருந்தது. அந்த இம்ப்யூரிட்டியை கர்த்தர் எடுத்து போட வேண்டியதாக இருந்தது. காரணம் என்ன? யோபு அது வரைக்கும் தேவனை காணவில்லை. அவர் என்ன செஞ்சார்? நீதியான காரியங்களை செய்தார். ஆனால் அவருடைய நீதியிலேயே அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரே தவிர தேவனுடைய நீதியை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் என்ன செஞ்சார்? தன்னுடைய கிரியையை குறிச்சே யோசித்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சனே, ஆண்டவரே நான் அப்படி செஞ்சனே என்று சொல்லி தன்னுடைய கிரியைகளை குறித்தே அவர் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார். அவருடைய தேவனுடைய கிருபையை அவர் அறியலை. ஆகையினாலே தேவன் அவருக்கு அதை காண்பித்து கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் இழந்த எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு ரீஸ்டோர் பண்ணினார். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? அவரும் அவருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் பொறுமையோடு இருந்து தான் ஒரு மகனை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த மகனை தேவன் பலியாக கொடு என்று சொன்னபோது அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். ஆனாலும் உண்மையுள்ளவராக அந்த மகனை பலியிடும்படி கொண்டு போனார். உன் ஏக சுதனை, உன் ஒரே மகனை நீ எனக்கு பலியாக தரணும் என்று சொல்லும் போதே தெரியுது அந்த இடத்துல என்ன ஆகியிருந்திருக்கு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு இம்ப்யூரிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, அது வரைக்கும் தேவன் மீது அவ்வளவு பற்றுறுதியாக இருந்த ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இருதயம் அவருடைய மகன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டு ஈசாக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டு, அது ஆபிரகாமுக்கு ஆபத்து என்று சொல்லி தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை பலியிடும்படியாக கேட்டுக்கொண்டார். அதுக்கு பிறகு அவர் உண்மையாக பலியிட வரும்பொழுது என்ன சொன்னார்? நீ அவன் மகனுக்கு எதுவும் தீங்கு செய்யாதே என்று சொல்லிட்டு நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் இப்போது அறிந்து கொண்டேன். காரணம் என்ன? அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம அதனுடைய ப்ரூஃப் இல்லை. செய்து முடித்த பிறகு அது ப்ரூவ் ஆகுது. இப்போது கர்த்தருக்கு தெரியாதா ஆபிரகாம் கண்டிப்பாக பலியாக கொடுப்பாருன்னு? கண்டிப்பாக தெரியும். ஆனால் தேவன் அதை நிகழ்த்தி ஆபிரகாமை அதை செய்ய வைப்பதன் மூலமாக என்ன செய்கிறாரு? அவன் இருதயத்தில் இருக்கிறது என்ன என்பதை, அதே மாதிரி அவன் இப்போ ஆபிரகாம் பல ஸ்டேஜை கடந்து தான் அந்த கடைசி ஸ்டேஜில் தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க முன் வந்தார். அப்போ அந்த நடந்து வந்த பாதையிலே அவர் இருதயம் திருந்தி இருக்கும். எந்த இடத்துல அவர் திருந்தணுமோ அந்த இடத்துல எல்லாம் திருந்தி அவர் இருதயத்தை கர்த்தர் சரி செய்து விட்டார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளையும் கர்த்தர் என்ன செய்வார்? சோதனையின் வழியாக நடத்தி கொண்டு வந்து நம்மை சீர்திருத்துவார். அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறாரு, ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நினச்சி நம்ம இது பண்ணக்கூடாது. இது நன்மைக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் யாரும் விதிவிலக்கில் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. ஏன்னா பொன்னிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும்னு பேதுரு சொல்கிறாரு இல்லைங்களா? ஆக நான் என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அனுபவ சாட்சி என் வாழ்க்கையில் நான் எப்படி இந்த சின்ன சின்ன காரியங்களில்
வந்த சோதனைகள நான் எப்படி கற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரு சாட்சிய சொல்ல விரும்புறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைகள்ல உணவு கொடுப்பதற்காக போவோம். அப்போ பிரபு பிரதர் வருவாரு. அதே மாரி நம்ம பிரதர் ஆ ஆ நேமு ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னொரு பிரதர் அவரும் வருவாரு. எல்லாரும் சேர்ந்து போவோம். பழனி பிரதர் 3 நாங்க போய் சண்டே போய் உணவு கொடுக்க போவோம். உணவு குடுத்துட்டு நாங்க திரும்ப வருவோம். ஸோ இது வந்து மத்திய 27ல சொல்லியிருக்கிறபடி செய்யணும்னு சொல்லி நாங்க 3 பேரும் சேர்ந்து இத செய்து கொண்டிருந்தோம். அப்படி போகும்போது ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, டல்லஸ்ல வந்து ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்காக வேண்டி ஏகப்பட்ட பேர் வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த, அதாவது தமிழர்களுக்கான ஒரு மாநாடு, நெறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆயிரக்கணக்கான பேர். அப்போ அந்த மாநாடு வருதுன்னா சும்மாவா இருக்குமா? அதில நெறைய விஷயங்கள் இருக்கும். பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மென்ட் இன்னும் நெறைய விஷயங்கள் அங்க இருக்கும். ஸோ இத நான் பத்திரிக்கையில படிச்ச உடனே என்னுடைய இருதயத்தில ஒரு ஆசை. இத போய் பார்க்கணும் என்பதாக. ஆனா, நான் இத எப்படி யோசிக்கிறேன் பாருங்க. எல்லாம் நாங்க உணவு குடுக்க போகும்போது சகோதரர்கள்ட்ட கேட்டேன். நெறைய பேர் வர்றாங்களே, போயிட்டு நம்ம அந்த இடத்துல போய் ட்ராக்ஸ் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா, அது ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்குமே! அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அப்ப நான் என்ன இன்டென்ஷன்ல சொல்றேங்கிறது எனக்கே தெரியல. ஆனா நான் அத சொல்லும்போது, அவங்களும் அத ஏற்றுக்கொண்டாங்க. சரி பிரதர் போலாம். சாப்பாட குடுத்துட்டு நம்ம 12, 1 மணி ஆகும். குடுத்து முடிச்ச பிறகு நம்ம அங்க போய் ட்ராக்ஸ் வேணா குடுப்போம். அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வண்டிய ஓட்டிட்டு போறேன். உணவு குடுத்தேன். குடுத்து முடிச்ச பிறகு, எனக்குள்ள ஏதோ ஒரு சமாதானம் குறைவுபடுவது போல உணர்ந்து கொண்டே இருந்தேன். இருதயத்தில ஒரு வலி. ஏதோ ஒன்று கர்த்தர் சொல்றாரு இது அப்படின்னு சொல்லும்போது, சகோதரர்கள்ட்ட சொன்னேன். சகோதரரே நான் சொன்னேன். ஆனா, இத பத்தி கொஞ்சம் ஜெபிக்கணும். ஆண்டவர்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்கார்ந்து கார்ல 3 பேரும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவர் தெளிவா சொன்னாரு. இது அவருடைய சித்தம் அல்ல, அங்க போறதுன்னு சொல்லி அழகா காண்பித்து கொடுத்தார். அவர் காண்பித்து கொடுத்த பிறகு, திரும்ப நாங்க எல்லாரும் வீட்டுக்கு புறப்படும் பொழுது தான், ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். இப்ப புறப்பட்டு போன 2 சகோதரர்கள் வீட்லயும், அவங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமா இருந்தது. ஆகையினால அவங்க போகலன்னா, அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, பாருங்க சும்மா சர்விட்யூடுக்குன்னு போறாங்க. போய் நாள முழுவதும் இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உண்டாயிரும். பார்த்தீங்களா? அப்போ எனக்குள்ள அந்த இடத்துல இருந்தது என்ன? விசுவாசம் இல்ல. எனக்குள்ள இருந்த என்னுடைய சுய விருப்பம், எனக்குள்ள இருந்த ஆசை. அதுதான் என்னை இப்படி யோசிக்க வைத்தது. ஆனா, அத எப்படி யோசிக்கிறேன்? ஏதோ ஆண்டவருக்கு ஊழியம் பண்றது மாதிரி ஒரு போர்வையில அது உள்ளார மறைந்து கொண்டு இப்போ இப்ப இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இது உண்டாகும். நீங்க வந்து எந்தாவது ஒரு ஆண்டவருக்கு தான் செய்றேன்னு நம்ம செய்யலாம். சில விஷயங்கள் நம்ம போய் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள நோக்கம் என்ன? நம்ம ஒண்ணு சொல்றோம்னா, அதுக்குள்ள என்ன வச்சுட்டு பேசுறோங்கிறத நாமளே நம்மை சோதித்து அறியணும். அப்பந்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ட்ரூ இன்டென்ஷன் என்னங்கிறத, அத வந்து வேத வார்த்தையின் மூலம் கர்த்தர் கிளீனா நமக்கு காண்பிச்சு குடுப்பார். ஸோ இது ஒரு அனுபவம். அதே மாரி இன்னொரு அனுபவத்த சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஆ எனக்கு ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விதவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு வந்த புதிதில நான் அது எல்லாத்தையும் விட்டு, ஒதுக்கி ஓரமா வச்சுட்டேன். அதுவரைக்கும் வாரம், வாரம் கேமராவ எடுத்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலையா இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு ஒரு தமிழ் ஸ்கூல்ல ஒரு ஈவென்ட்டுக்காக ஃபோட்டோ எடுக்க என்ன கூப்பிட்டாங்க. இந்த மாரி நீங்க வாங்க, ஃபோட்டோ எடுத்து குடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏதோ பணம் நீங்க ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்குள்ள என்ன, ஆஹா! இப்படி ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில போனா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய ஸ்கில்ஸ நம்ம டெஸ்ட் பண்ணி கரெக்ட்டா நம்ம எடுக்கிறோமா? அப்படின்னு பார்க்க முடியும். அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குமே! அப்படின்னு ஒரு யோசனை. இன்னொரு பக்கம் என்ன, இந்த மாரி போறதன் மூலமா அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நம்ம ஆண்டவர பத்தி சொல்லலாம். யாருக்காவது நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை இதில நம்ம ஆண்டவர் வந்து நம்மள பயன்படுத்துவார் இல்லையா? ஏன்னா இந்த மாரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத காட்டிலும், இந்த நாள்ல புறப்பட்டு போனா, அங்க இருக்கிற யாருக்காவது நமக்கு ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவாரே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அந்த இடத்துல புறப்பட்டும் போயிட்டேன். போன பிறகு அங்க பார்த்தீங்கன்னா, பெருசா அங்க சொல்றதுக்கு வாய்ப்பு ஒண்ணும் இல்லவும் இல்ல. யார்ட்டயும் ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு ஜெபம் மாத்திரம் பண்ணேன் ஆரம்பத்தில. அதுவும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அந்த ஜெபத்தில இருக்கிற தமிழ் வார்த்தைகள தான் அவங்க உற்று கவனிச்சாங்களே தவிர, அவங்களுக்கு வேற ஒண்ணும் அங்க நடக்கல. அதே நேரத்தில நான் அந்த இத பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கையில ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, ஐ ஹேட் அ ப்ளீடிங். கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எக்யூப்மென்ட் எடுத்து மாட்டும்போது கையில அடிபட்டு ஒரே அ ரத்த காயமாச்சு.
அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்ட்ட ஜெபித்து கேட்டேன், "ஆண்டவரே நல்லது தானே பண்ணேன். ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, "நீ செய்த காரியத்தின் நோக்கம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்" என்பதை. அதுக்கு பிறகு நான் மனம் திரும்பினேன். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய காரியம் இன்னும் ஒரு ஹிப்போக்ரட்டிக்கலா இல்ல. ஏதோ எனக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காகவோ, என்னுடைய சுய விருப்பத்தின்படியோ அல்ல. உங்க நோக்கம் நிறைவேறுதா என் வாழ்க்கையில? என்னால எத வேணா செய்ய முடியும். நான் ஊழியத்தின் பேர்ல எத வேணா என்னால சொந்தமா ஆரம்பிச்சு, சொந்தமா யோசிச்சு நெறைய காரியங்கள பண்ண முடியும். ஆனா, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாரோ, எத என்ன கொண்டு செய்ய விரும்புறாரோ, அந்த ஒரு காரியத்தை செய்தால் போதுமானது. இந்த கீழ்ப்படிதல தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால நம்ம இப்ப சவுல் வாழ்க்கையிலும் நடந்தது அதுதான். கர்த்தர் செய்ய சொன்னது ஒண்ணே ஒண்ணு. அமலேக்கியரை முறிய அடின்னு தான் சொன்னாரு. ஆனா போன இடத்துல அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவருக்கு ஒரு ட்ரோஃபி பண்ணிட்டாரு. நான் வந்து பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக வேண்டி, அந்த அமலேக்கை உயிரோடு பிடித்து கொண்டு வந்து, அந்த ராஜாவை உயிரோடு பிடித்து கொண்டு வந்தாரு. ஆகாக அதே மாதிரி வந்து தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பம் வேற கொண்டு போய் நாட்டினாரு. பண்ணுன வேலை அரை வேலை முழுசா செஞ்சு முடிக்கல. ஆனா அவருக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்த அவர் நாட்டிட்டார். இத மாரி தான் நம்மளும் நெறைய முறை என்ன செய்வோம், நெறைய காரியங்கள நம்மளுடைய மாம்ச சுபாவத்தில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 இருக்கு. ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு. ஆத்துமாவுல நம்ம சொந்த விருப்பத்தின்படி நெறைய காரியங்கள செய்து கொண்டிருப்போம். இப்படி செய்கிற நாட்கள்ல நமக்கு நீதியின் வசனத்தில பழக்கம் இல்லன்னு அர்த்தம். நீதியின் வசனத்தில நம்ம பழக பழக தான் என்ன உண்டாகும், நம்ம இருதயம் அது வந்து இம்ப்யூரிட்டீஸ் எல்லாம் நீங்கி, ஒரு உண்மையுள்ள இருதயமாய் அது மாறத் தொடங்கும். அப்படி மாறத் தொடங்குனதுக்கு பிறகு தான் கர்த்தரால முழுமையா நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். இல்லன்னா நம்ம என்ன செய்துடுவோம், நமக்குள்ள இந்த மாரி இம்ப்யூரிட்டீஸ் இருக்கிறது நமக்கே தெரியாம, நம்ம ஏதோ பக்தி விசுவாசமா இருக்கிறதா நம்மை மெச்சிக்கொள்ளுவோம் இல்லைங்களா? அப்படி இல்லன்னா நம்ம தெரிந்து கொள்ள முடியாது என்பது தான். ஆமென்.